டிப்ஸ் 595. ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொருட்களை தனித்தனி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைத்தால் ஒவ்வொரு பொருளின் வாசனை மற்றொரு பொருளின் மீது படர்ந்து கொள்ளாது. டிப்ஸ் 596. பருப்பு பொடி தயார் செய்யும் பொழுது 2 ஸ்பூன் ஓமம் சேர்த்து அரைத்தால் மணமாக இருக்கும். டிப்ஸ் 597. அச்சு அசல் ஹோட்டல் தோசை எப்படி செய்வது? 2 கப் புழுங்கலரிசி, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு மற்றும் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுந்து, மேலும் 2 ஸ்பூன் வெந்தயம் ஆகியவற்றை நன்றாக ஊற வைத்து அரைத்து புளிக்க வைத்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். தோசை ஊற்றும் போது அந்நேரத்தில் சிறிதளவு சர்க்கரை கடலை மாவையும் சேர்த்து தோசை மாவுடன் கலக்கிய பிறகு தோசை வார்த்தால் மிதமான சூட்டில் நிதானமாக வேக வைக்க வேண்டும். இந்த முறையில் தோசை சுடும் பொழுது அது ஓட்டல்களில் இருப்பதைப் போலவே பொன்னிறமாகவும் அதிக மொறுமொறுப்புடன் இருக்கும். டிப்ஸ் 598. வெஜிடேபிள் பிரியாணி செய்யும் பொழுது இஞ்சி பூண்டுடன் பச்சை மிளகாயையும் மற்றும் புதினா இலைகளையும் மற்றும் சோம்பையும் சேர்த்து அரைத்து கொண்டால் சுவை அருமையாக இருக்கும். டிப்ஸ் 599. வெங்காயத்தை பாலில் வேக வைத்து அரைத்து பருக்கள் மீது தடவ பரு மறையும். டிப்ஸ் 600. எக்காரணம் கொண்டும் கடிகாரத்தை மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் மாட்டக்கூடாது. இதனால் எதிர்மறை ஆற்றல் வீட்டினுள் ஆக்கிரமித்துவிடும். பால்கனி சுவர்களில் கடிகாரத்தை மாட்டி வைக்க கூடாது. டிப்ஸ் 601. ஆட்டு எலும்பு சூப்பில் தாதுக்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளதால் ஆட்டு எலும்பு குடிப்பது முகச் சுருக்கத்தை குறைக்கும். டிப்ஸ் 602. பப்பாளி பழத்தில் 18 சத்துக்கள் இருக்கின்றன. வயதை குறைத்து காட்டக்கூடிய தன்மையும் பப்பாளிக்கு இருக்கிறது. அதை அடைக்கடி சாப்பிட்டால் செல்கள் வயதானவதை கட்டுப்படுத்தும்.